திருச்சிற்றம்பலம். மிக அருமையான ஒரு தலப்புராணம். இந்த தலப்புராணத்தினுடைய ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், சிவபெருமானை சிவபூஜை செய்யக்கூடிய அடியார்கள் புத்தி பூர்வமாகவோ இல்ல அபுத்தி பூர்வமாகவோ செய்யக்கூடிய அத்தனை சிவ பூஜைகளும் சிவ புண்ணியமாக மாறி அவர்களுக்கு அந்த காலத்திலே அந்த பலனை கொடுக்கும் என்று இந்த தலபுராணம் நமக்கு உணர்த்துகின்ற ஒன்று. இந்த தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் பண் சாதாரி பந்துவராளி என்று சொல்லக்கூடிய ராகத்திலே அமைத்து பாடுகிறார். இதெல்லாம் ரொம்ப நேர்த்தியான ஒரு அமைப்பிலே பாட வேண்டிய பதிகங்கள். இதெல்லாம் ஓதுவாமூர்த்திகள் 3 நிலைகளிலே பாடி காட்டுவார்கள். இப்ப நாம அந்த சோதனைக்கெல்லாம் போகல, ஒரே ஒரு நடையில மட்டும் நாம இந்த பதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்து மீண்டும் இந்த சிற்பங்களை எல்லாம் நாம் தரிசனம் செய்து நாம் அடுத்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளுவோமாக. வந்து வர கோளை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் இசை கூடும் வகையால் கோழை மிடராக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன சொல் மகிழும் ஈசன் இடமாம். சொல் மகிழும் ஈசனிடமாம். ஏழை அடியார் சொல் மகிழும் ஈசன் இடமாம். தாழை இளநீர் முதிய காய்கமுகின் வீழ நிறை காறு சிதறி வாழை உதிர்வீழ் கனிகள் ஊறி வயல் சேரு செய்யும் வைகாவிலே வைகாவிலே கோளை மிடராக கவி கோளும் ஆக இசை கூடும் வகையால்
கோளை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் காளை இளநீ முதி காய் கமுகு கீழ நிறை காறு சிதறி அண்டம் ஒரு மோறு வரை ஆங்கி கனை காணவரவு ஆவது அண்டம் ஒரு மேறு வரை அங்கி கனை நான் அரவு அது ஆக எழிலார் புண்டரிக மாமலர்கள் புக்கு விளையாடு வயல் சூழ்த்தடமெலாம் ஊனமிலராகி உயிர் நல்தவமை கற்று அவை உணர்ந்த அடியார் ஆனவையில் சூழ்தருமங்கள் ஆனவையில் சூழ்தருமல் சூழறிகை ஒளிகள் தோறும் அழகார் இன்ன ஒரு இன்ன நிறம் என்றறிவ தோழரின் நீதி பலவும் முன்னை வினை போம் வகையினால் முழுது உணர்ந்து முயன்ற முனிவரே வேதமொடு வேள்வி பல ஆயின மிகுத்து விதி ஆறு சமயம் மேதகய கோதைகள் புன்னையொடு காலளவு நிற்க அழகால் அஞ்சமுது செய்த மணி கண்டனமை ஆளுடை ஞான முதல்வன் சுடரோடு அறுபதம் ஏழி நிசை எண்ணறி கண்ணமுளவாய் நாலு மிக பாடலொடு ஞானமிகு நல்லவன் கள்ள வகையாள் நீலவள கோடை தொரும் நாளில் வளர் துன்றுகள் இன்ற ருதிர கையிருவதோடு மெய் கலங்கிட விலங்கள் எடுத்த கடியே கையின் மலர் கொண்டு நல காளையொடு மாலை கருதி பலவிதம் அந்த முதலாதி பெருமானமர போனையை ஆளும் இவர்கள் சிந்தை செய்து பாடுமடியார் பொடி நெய் பூசி எழு தொண்டர் அவர்கள் ஈசனமையாளுடைய எந்த பெருமானிறைவன் என்று தனையே தேசமதெல்லாம் மருவி நின்று பரவி திகழ நின்ற புகழோன் முற்றுநமையாளுடைய முக்கண் முதல்வன் திரு வைகாவில் அதனை உற்ற தமிழ் மாலை ஈரைந்து மிகை வல்லவர் உருகிறர் என உற்ற தமிழ் மாலை ஈரைந்து மிகை வல்லவர் உருகிறர் என பெற்றமரோளவோ மிக வாழ்வர் பிரியார பெரும் புகழோடே பெற்ற
பெற்றமர லோகம் மிக வாழ்வர் பிரியாரவர் பெரும் புகழோடே பெரும் புகழோடே. இது கொஞ்சம் கடினமான பதிகம் தான். ஏன்னா சாதாரி பண்ணல 2 நடையில ஈஸியா பாடிடலாம். இது துரித நடை. இதுக்கு மிருதங்கம் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக பாட முடியும். இந்த மிருதங்கத்தை வச்சு நம்ம கரையாட முடியாது. ஏன்னா இது ஒப்புக்கு சப்பா மாதிரி இல்லாததுக்கு ஏதோ கொஞ்சம் உதவுற மாதிரி இருந்தாலும் எல்லா அடியார்களும் இந்த சாதாரி பண்ண இவ்வளோ அழகாக பாடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதனால இதெல்லாம் ஒரு சினிமா பாட்டை பார்த்தீங்கன்னா வேக வேகமாக பாடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்டீங்கன்னா இது ஈஸியாக வரும். ரொம்ப அற்புதமான ஒரு பதிகத்தையும் நாம் விண்ணப்பம் செய்தோம். அடுத்த தளத்திலேயும் இதே பண்ண ராகத்துல தான் பாடப்போம். திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம சைடில் போயிட்டு ஐயா சொன்ன அந்த வரலாற்று சிற்பங்களை எல்லாம் ஒருவாறு தரிசனம் செய்து சைடில் இருக்கக்கூடிய பெருமானை நாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்த்துட்டு நாம அடுத்த திருத்தலத்துக்கு நாம எழுந்திருந்தோம். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையே போற்றி, என்னாண்டவர்க்கும்